வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சினி 360. இன்னைக்கு வீடியோவில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆன டாப் 5 த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். 5 படங்களும் தமிழில் இருக்குது, எல்லாமே தரமாக இருக்கும். என்னென்ன மூவிஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. த்ரில்லர் மூவிஸ்க்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுக்குன்ட்டு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணுன்றவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் ரோந்த். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான மலையாளம் கிரைம் த்ரில்லர் படம் தான் இந்த ரோந்த். படத்தோட பிளாட் என்னன்னா, கேரளாவில் இருக்கிற கண்ணூர் தர்மசாலாவில் ஒரு கான்ஸ்டபிள் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக இருக்கணும்ட்டு நினைக்கிறவர் தான் இந்த கான்ஸ்டபிள். ஒரு நாள் நைட்டு வழக்கமாக போலீஸ் ரோந்துக்கு போகிறாங்க. அந்த ரோந்த் போகிற வண்டியை இந்த கான்ஸ்டபிள் ஓட்ட இவர் கூட சப் இன்ஸ்பெக்டரும் வராரு. இவர் விட சீனியரான சப் இன்ஸ்பெக்டர் எதுக்கு எடுத்தாலும் கான்ஸ்டபிளை திட்டிக்கிட்டே வராரு. அதனால 2 பேருக்கு வாக்குவாதம் வருது. இதுக்கிடையில ரோந்தை பார்த்துக்கிட்டே நைட் டைம்ல நடக்கிற சில பிரச்சனைகளையும் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பிரச்சனையில இவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. கடைசியில என்ன நடந்தது, என்ன பிரச்சனையில இவங்க மாட்டினாங்கன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. ஒரு நாள் நைட்ல போலீஸ் ரோந்து போகும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்கன்ட்டு டைரக்டர் செம்மையா சொல்லியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ் சைடுனா, படத்துல மெயினா 2 கேரக்டர்ஸ் தான், அதுவும் ஒரு நைட்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸை காமிச்சிருப்பாங்க. அதனால படம் மெதுவாக தான் போகுது. பாசிட்டிவ் சைடுக்கும் இது பொருந்தும். ஏன்னா 2 கேரக்டர்ஸை மட்டும் மெயின் ரோலாக வச்சு இப்படி படம் எடுக்க முடியுமான்ட்டு யோசிக்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சப் இன்ஸ்பெக்டருக்கு வர சீன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா சப் இன்ஸ்பெக்டராக நடித்த திலேஷும் ஜீப் டிரைவராக நடித்த ரோஷன் மேத்யூவும் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க 1 man ஷோவாக இருக்கும். கான்ஸ்டபிள் கேரக்டரை ரொம்ப நல்லாவே மோல்டு பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க போலீஸ் ஆஃபீஸரை பற்றி தான் வரும். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் IMDbல 7.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்கு. நாம 2ஆவதா பார்க்க போகிற படம் மார்கன். விஜய் ஆண்டனி ஹீரோவா நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் மார்கன். இந்த படம் கிரைம் த்ரில்லர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. படத்தோட பிளாட் என்னன்னா, சென்னையில் மர்மமான முறையில் விஷ ஊசி போட்டு உடம்பு முழுக்க கருகி போய் ஒரு பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மும்பையில் போலீஸாக இருக்கிறாரு ஹீரோ விஜய் ஆண்டனி. இந்த கேஸை பற்றி நியூஸ் கேட்டதும் சென்னைக்கு வராரு. ஏற்கனவே விஷ ஊசியால் பாதிக்கப்பட்டு ரெஸ்ட்ல இருக்கிற ஹீரோ அன்அஃபிஷியலாக இந்த கேஸை விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் ஒருத்தனை டவுட் பண்ணி விசாரிக்கும் போது ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் ஹீரோவுக்கு தெரிய வருது. கடைசியில் அந்த கொலைக்காரனை நெருங்க போகும்போது அங்கவும் ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடக்குது. லாஸ்ட்டாக அந்த கொலை பண்ணவன் யார், எதுக்காக பண்ணுறான், ஹீரோ அவனை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பெரிய பாசிட்டிவ்னா அது டைரக்டர் தான். ஏன்னா டைரக்டர் லியோ ஜான் பல படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால த்ரில்லு கொஞ்சம் கூட குறையாம பக்காவாக எடிட் பண்ணியிருக்காரு. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் பரபரப்பாக தான் போச்சு. இது ரியாலிட்டி மூவியா இல்லை ஃபேன்சி மூவியான்னு கேட்குற அளவுக்கு ஸ்டோரி சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் படத்தோட கிளைமேக்ஸ் செம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. விஜய் ஆண்டனிக்கு இது மாதிரி டிஃப்ரெண்டான த்ரில்லர் மூவி நடிக்கிறதுனா அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த படத்துலையும் போலீஸ் ஆஃபீஸராக அப்பாவியான ஃபேஸை வச்சு நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலாக அஜய் தீஷனும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னா, தொடர்ந்து மர்டர்ஸ் ஒரே பேட்டர்னு யார் பண்ணியிருப்பாங்கன்ட்டு இருந்தாலும் சீட் எஜ்ஜுக்கு வர வைக்கிற அளவுக்கு த்ரில்லாக இல்லை, பட் ஓரளவுக்கு த்ரில்லாக இருந்துச்சு. அஜய் கேரக்டர் ஒரு கான்செப்டில் போகும்போது எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா இருக்குது. IMDbல 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அமேசான் பிரைம்ல 10 கோட்டாலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம 3ஆவதா பார்க்க போகிற படம் ராஜபுத்திரன். இளையதிலகம் பிரபு நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தன்னோட பசங்க கூட ஒய்ஃப் இறந்ததுனால தனியாக வாழ்ந்துட்டு வர்றாரு பிரபு. அம்மா இல்லாததுனால ரொம்ப பாசம் காட்டி வேலைக்கு கூட போக விடாம பார்த்துக்கிறாரு. அதே ஊரில் இருக்கிற கோமல்குமார், இவர் வெளிநாட்டில் வேலைக்கு போய் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற பணத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் இவரோட வேலை. இந்த பிஸ்னஸில் அப்பாவுக்கு தெரியாமல் ஜாயின் பண்ணுறாரு பிரபுவோட பையன். இது ஒரு பக்கம் இருக்க, கோமல்குமாரோட பிளேஸை பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக கோமல்குமாரை பழிவாங்க சில வேலைகளும் பண்ணுறான். இதில் பிரபுவோட பையன் மாட்டிக்கிறாரு. இதன் பிறகு என்ன நடந்துச்சு, பிரபு அவரோட பையனை பிரச்சனையிலிருந்து காப்பாத்தினாரா, கோமல்குமாரை திருப்பி பழி வாங்கினாருன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்னா, படத்தை கடைசி வரைக்கும் தன்னோட மெச்சூர்டு ஆக்டிங்னால தாங்கி பிடிச்சிருக்கிறது பிரபு தான். அம்மா இல்லாத பையன்கிட்ட பாசம் காட்டுற சீன்ஸ்லையும், பையனுக்கு ஒன்றுனா துடிச்சு போகிற சீன்ஸ்லையும், கோவப்படுற சீன்ஸ்லையும் யதார்த்தமாக நடித்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு பிரபு. ஹீரோவாக நடிச்சிருக்கிற வெற்றி அவரோட முதல் படம் இதுதான். ஆனாலும் டீசெண்டான ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. கிராமத்தில் ஃபைட் பண்ணுற சீன்ஸு, பிரபு கூட வந்த சீன்ஸ்லாம் எமோஷனலாக நல்லா தான் இருந்துச்சு. இவங்களை தவிர ஹீரோயின் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே டீசெண்டாக நடிச்சிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னா, ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருந்தால் இன்னும் ரசிக்கிறபடி இருந்திருக்கும்.
படம் ஒரு சீரியல் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பிளேஸில் லாஜிக்கே இல்லாத சீன்ஸ்லாமும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஸ்லோவாக போச்சு. ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா கிராமத்து ஸ்டோரியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். படம் ஆஹா தமிழ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 5.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாம நாளாதான் பார்க்க போற படம் படைத்தலைவன். 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஜானர் ஆக்ஷன் த்ரில்லர். படத்தோட பிளாட் என்னன்னா, பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற சேத்துமட கிராமத்துல இருக்காரு ஹீரோ. ஹீரோ கூடவே அப்பாவும் அவரோட சிஸ்டரும் இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி மெம்பரா ஒரு யானையும் இருக்கு. வீட்டுல ஒருத்தரா ரொம்பவே பாசம் காட்டி வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் யானையை ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க. யானையை கண்டுபிடிக்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புறாங்க. கடைசியில ஹீரோ யானையை கண்டுபிடிச்சாரா, யானையை யாரு கடத்திட்டு போனாங்க, எதுக்காக கடத்திட்டு போனாங்கன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் சைடை முதல்ல பார்த்துருவோம். ஹீரோவா நடித்த சண்முக பாண்டியன் இந்த கேரக்டருக்கு ஆப்டா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாவே நடிச்சிருந்தாரு. அப்பாவா நடிச்ச கஸ்தூரி ராஜா இன்னும் சில பேரும் அவங்க ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட லொக்கேஷன் சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நேச்சரா ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா, படத்துல யானை எப்படி வந்துச்சுன்ட்டு கடைசி வரைக்கும் சொல்லலை. அங்கங்க ஹீரோவுக்கும் யானைக்கும் எமோஷனல் சீன்ஸ்லாம் இருந்தாலும் பெருசா அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. படத்துல யானையை வாடகைக்கு விடலாம்ட்டு ஹீரோ தான் பிளான் பண்ணுவாரு. இந்த பிளானை பண்ணிட்டு ரிலேட்டிவ் மூலமா ஒரு சிக்கலும் கிரியேட் பண்ணுவாரு. அதெல்லாம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல யானை ஒடிச்சாவில் இருக்கிற காட்டுக்குள்ள போகுது. பிறகு ஹீரோ அங்க போய் அங்க இருக்கிற வில்லன் கிட்ட ஃபைட் பண்ற மாதிரி ஸ்டோரி இருக்கு. இதுல யானை எப்படி ஒடிச்சா போச்சுன்ட்டு கிளியரா சொல்லவே இல்லை. படத்துல அங்கங்க நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் விஜயகாந்த்க்கு AI மூலமா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா படம் ஒன் டைம் வாட்சபிளா இருந்துச்சு. IMDbல 10க்கு 5.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நாம ஃபைனலா பார்க்க போற படம் 10 Hours. 2025 ரிலீஸ் ஆன இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி தான் இது. படத்தோட பிளாட் என்னன்னா, படத்துல ஹீரோவா சிபிராஜ் நடிச்சிருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டரான இவர் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அது என்ன கேஸ்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு காணாம போயிட்டான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கேஸை தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. போற வழியில ஒரு பஸ்ல வேற ஒரு பொண்ணை சில பேர் டார்ச்சர் பண்றதா நியூஸ் வருது. அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒருத்தரை கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. கடைசியில முதல்ல காணாம போன பொண்ணு யாரு, பஸ்ல அந்த ரெண்டாவதா பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இறந்து போனவர் யாருன்ட்டு இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்துல ஹீரோவா சிபிராஜ் நடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு டீசென்டான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல இன்வெஸ்டிகேட் தீவிரமான ஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ போய் இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் திகிலா இருந்துச்சு. படத்துல ஹீரோவை தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல யார் அந்த கொலைக்காரன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ற சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா ஒரு டீசென்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியா இருந்துச்சு. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த 5 த்ரில்லர் மூவிஸ்ல எந்த மூவி இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்க, அதுல உங்களுக்கு பிடிச்ச மூவி எதுன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி வேற ஒரு த்ரில்லர் மூவி வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய், தேங்க்யூ.